இப்போ எந்த படம் நல்ல படமாக இருக்கும் ஜி இப்போ ஃபைனலாக கடைசியாக சிறை படம் பார்த்தேன். படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் நல்லா ட்விஸ்ட்லாம் நல்லா இருந்தது. பட்டு 3 வாட்டி எழுதிட்டேன். படம் ரொம்பவே நல்லா இருந்தது. இது எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்தால் எல்லா படமுமே நல்லா இருக்கும். நான் நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு வராதிங்க. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வாங்க, எல்லா படமே சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த படம் வந்து சொல்கிறது வாய்க்கில் 3 வாட்டி எழுதிட்டோம். பட் அது நல்லா இருந்தது. எல்லாம் இப்போ வந்து புதுமுகமாக ஒருத்தர் நடிச்சிருக்காங்க. பட் கதைக்கு வந்து புதுமுகம் வந்து கரெக்டாக ஆக்டாக வேணும். ஸோ சூப்பர் படம், எல்லாருமே நல்லா வந்து பாருங்கள். ஸோ இது பெஸ்ட் மூவியாக இருக்கும் கண்டிப்பாக இது பெஸ்ட்டு மூவி. எல்லா படம் கம்பேர் பண்ணுறது நல்லாவே இருக்குது. சூப்பராக நல்லாவே இருக்குது. தேங்க்யூ. சொல்லுங்கள். 2025 சிறந்த படம்னா எது சொல்லுங்கள்? ஏன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி அண்டு 11 எனக்கு பிடிச்ச படம் பார்த்தோன்னா 11. அந்த ட்வின்ஸோட ஸ்டோரி நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஃபீலிங்ஸாக. அப்புறம் அதில் வந்து கிளைமேக்ஸ்லாம் பயங்கரமாக காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் எப்படி இருக்குது? அது கூட கம்பேர் பண்ணும்போது சிறையெல்லாம் எப்படி இருக்கு? சிறை நல்லா இருக்குது. இப்போ நான் வந்து சிறை தான் பார்த்துருந்தேன். சிறை நல்லா இருக்குது. அவங்க லவ் ஸ்டோரி அந்த இந்த முஸ்லீம் பற்றி கொஞ்சம் போய்ட்டு பெட்டராக இருக்குது. டூரிஸ்ட் ஃபேமிலி இது 3 கூட கம்பேர் பண்ணும்போது அதில் எது பெஸ்ட் மூவின்னு சொல்லுங்கள்? டூரிஸ்ட் ஃபேமிலி பெட்டர். டூரிஸ்ட் ஃபேமிலி எஸ். இது 3த்தில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லுங்கள்? டூரிஸ்ட் ஃபேமிலி அண்டு சிறை 11 பார்த்தோன்னா இப்போ ரீசெண்டாக சிறை கூட பெட்டராக இருக்குது. எஸ் சிறை பெஸ்ட். எஸ் 2025 சிறை பெஸ்ட். சிறை பெஸ்ட் மூவின்னு சொல்லிடுவாங்க. ஓகே தேங்க்யூ. எந்த படம் சொல்லுங்கள்? லியோ, அப்புறம் வந்து கோட். தளபதி மட்டும் தான் ப்ரோ பேசுகிற இந்த படம் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி 11 வந்துருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலிலாம் வந்து ஃபேமிலி படம் ப்ரோ. தளபதி தான் ஃபேமிலி படம் நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு தனிப்பட்ட முறையில் தளபதி மூவி மட்டும் தான் ரொம்ப பிடிச்சி. சிறை எப்படி ப்ரோ இருக்குது? அது வேறு லெவலில் இருந்தது ப்ரோ. அது வந்து கண்ணெலாம் கலங்கிச்சு. அதுவும் ஒரு சின்ன படமாக இருக்கும். 26 தானே இது? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கண் கலங்கிட்டு வராங்க. சிறை நானே கண் கலங்கிட்டு அவ்வளோ வந்து ப்ரோ வச்சு நான் உண்மையாக ப்ரோ. எல்லாரும் போய் பார்க்க சொல்லுங்கள். எல்லாம் பார்த்து நல்லா தான் இருக்கும். பெஸ்ட் ஸ்டோரியாக இருக்குமா? பெஸ்ட் ஸ்டோரி ப்ரோ. அவர் சூப்பராக படமாக இருக்குமா? பெஸ்ட் படம் ப்ரோ. ஹிட் ப்ரோ படம். இதுக்கப்புறம் என்ன ப்ரோ வேணும் அவருக்கு? கூட்டம் இப்போவும் வருது. ஆமாம் கண்டிப்பாக ப்ரோ. கண்டிப்பாக அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது செம்மையாக இருந்தது படம். பண்ணிட்டாங்க கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ. ஃபேமிலி படம் எல்லாமே பார்க்கலாம். சின்ன பசங்கலேருந்து எல்லாருமே வேணால் பார்க்கலாம். சூப்பர். தேங்க்யூ. சிறந்த மூவினா எது மூவி? கண்டிப்பாக ப்ரோ. சிறை நல்லா தான் இருந்துச்சு படம். கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்துச்சு. போலீஸு அப்புறம் ஜாதி அந்த மாதிரி விஷயம் தான் நிறைய எடுத்திருக்காங்க. இப்போ எப்படின்னா அந்த படம் வந்து எவ்வளோ அந்த லவ் இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க ப்ரோ. அப்புறம் நிறைய பேர் அழுதுட்டாங்கன்றாங்க சிறை படம் பார்த்துட்டு. 3 இடத்துல அழுதுதான் சொல்கிறாங்க. ஆமாம் கண்டிப்பாக ப்ரோ. அந்த கடைசி சீன் ஒன்று. அப்புறம் வந்து அந்த பையனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஜட்ஜி வந்து தீர்ப்பு கிடைக்குன்னு சொல்லிருக்காரு அடுத்த வாட்டி. ஆனால் அடுத்த வாட்டி வந்தப்போ பார்த்தா வேறு ஜட்ஜி இருந்தாங்க. அது பெரிய ட்விஸ்ட்டு தான். அப்புறம் அந்த கடைசி சீனில் வந்து அந்த பொண்ணு பஸ் ஓட்டு இறங்கும் போது இன்னொரு பஸ் அடிக்கிற மாதிரி வந்துச்சு. அது இறந்துட்டாங்க நினைப்பாங்க. பார்த்தா அது ஒரு ட்விஸ்ட்டு தான் ப்ரோ. படத்தில் நிறைய ட்விஸ்ட் இருந்துச்சு பார்க்கும்போது. என்ன படம் பெஸ்ட் மூவி சொல்லுங்கள்? வேறு என்ன படம்னா குட் பேட் அகிலி நல்லா இருந்துச்சு. அப்புறம் நம்ம கோட்டு விஜய் இது எல்லாமே சூப்பராக தான் ப்ரோ இருந்துச்சு. அதுதான் ப்ரோ.